அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமா வெளிவரக்கூடிய அறிவிப்புகளையும், நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குகள் பற்றிய விவரங்களையும் நம்ம முழுமையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி மூலமா வரக்கூடிய வேலைவாய்ப்புகளையும், நம்மளுடைய டிஎன்எம்இ மூலமா வெளிவரக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, எம்இடபிள்யூஎஸ் மூலமா ரீசென்ட்டா எந்த ஒரு அறிவிப்புமே வெளிவரவே இல்ல. டிகிரி லெவல்ல உள்ள கவுன்சிலிங்க்கு எல்லாம் முடிஞ்சு, ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு, போஸ்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டிப்ளமோ லெவல்ல உள்ளவங்களுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்க ரெடியா இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில இந்த எம்ஏபிஎஸ் உடைய இந்த தேர்வு மேல பல்வேறு வழக்குகள் வந்து இருக்கு. உங்க அனைவருக்குமே தெரியும். ஒவ்வொரு வழக்கும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வழக்குகள பெண்டிங்கா இருக்கு. அதுல வந்து இந்த வழக்குனால இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் தள்ளி போகுதா? இல்ல வேற காரணமா? அப்படின்னு பார்த்தா, வழக்குகள்னால இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் தர்றது தள்ளி போகல. அப்படி வழக்குகள்னால தான் இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து டிலே ஆகுது அப்படின்னா, எம்ஏடபிள்யூஎஸ் அவங்களுடைய வெப்சைட்ல ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. எப்படி சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்களோ, அதே மாரி இந்த இந்த வழக்குகள்னாலும் போட்டு மதுரை ஹைகோர்ட்டோ, நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டோ, இந்த சென்னை ஹைகோர்ட்ல உள்ள வழக்குகள்னால எம்ஏடபிள்யூஎஸ் உடைய அடுத்த கட்ட எல்லா ப்ராசஸும் ஹோல்டு பண்றோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஸோ யாரோ ஏதோ சொல்றாங்கன்ட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. ஆனா, இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இந்த எம்ஏடபிள்யூஎஸ் உடைய தேர்வுகள் மீது போடப்பட்ட மற்றொரு புதிய வழக்க பத்தியான ஒரு அப்டேட் தான் இது. இந்த வழக்கினுடைய எண் பார்த்தீங்க அப்படின்னா, ரிட் பெட்டிஷன் 6551 2025ல கேஸ் ஃபைல் பண்ணது 21 ஏப்ரல்ல. கேஸ் பதிவு செய்யப்பட்டது 26 ஏப்ரல்ல. ஓகேங்களா? இதான் வழக்குடைய இது. இந்த வழக்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு யார் ரெஸ்பாண்டன்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு represented by its principal secretary to government, municipal administration and water supply department, Fort Saint George, சென்னை அவங்களும், த டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களும், அடுத்து த டைரக்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க தான் அந்த ரெஸ்பாண்டன்ட். ஸோ இதெல்லாம் லாயர். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கு வந்து 30 நாள்ல என்ன ஆகுது லிஸ்ட் ஆகுது. 26 நாள்ல பதிவு பண்ண இந்த வழக்கு ஆனது 30 நாள்ல என்ன ஆகுது உங்களுக்கு இந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. 30 நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் அதனுடைய பிரேயர். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, டு கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் போஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ்டு 3/3/2025 and to quash the same as being illegal and unassailable in law insofar as it does not publish the separate merit list based on the examination conducted for three categories for the post is serial number 10, 11, 12, 13 and 15 and for the constitutional direction the respondents to publish the separate rank list for the post in serial number 10, 11, 12, 13 and 15 based on the examination conducted for three categories pursuant to the equipment notification number 1 DMA recruitment 2024 dated 2/2/2024 issued by the second respondent and appointment the petitioner accordingly. அப்படின்னா என்ன அப்படின்னா, டிப்ளமோ லெவல்ல வெளியிட்ட காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து லீகலா இல்ல, ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்லி, அத என்ன பண்ண சொல்றாங்க? திரும்பி அத மாத்த சொல்றாங்க. சீரியல் நம்பர் 10, 11, 12, 13 அப்புறம் 15 இந்த 5 விதமான போஸ்ட்டுகளுக்கு அவங்க வந்து வெளியிட்ட காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ராப்பரா இல்ல. அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க திரும்ப வெளியிடணும் அப்படிங்கிறாங்க. காமன் ரேங்க் லிஸ்ட்ட. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் ஹியரிங் எப்போ வந்துச்சு அப்படின்னா, 30 நாள்ல வெளியாகுது.
ஸோ 30 நாள்ல இந்த வழக்கினுடைய ஹியரிங் வரும்போது, இந்த வழக்கு வந்து பதியப்படும்போது வெளியிட்ட பெயர் தான் இப்ப நான் பார்க்குறது. அதாவது டிப்ளமோ லெவல்ல உள்ள டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க வெளியிட்டாங்க இல்லையா? 3/3/25ல டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ராப்பரா இல்ல, இல்லீகலா இருக்கு. அண்ட் அன்செஷனபிள் இன் லா அதுக்கு எதிரா இருக்கு. அதனால இவங்க வந்து ஒரு செப்பரேட் லிஸ்ட்ட வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணல. ஸோ 3 பிரிவுகளா உள்ள 10, 11, 12, 13, 15 இந்த போஸ்ட்டுகளுக்கு அவங்க ஒரு காமன் ரேங்க் லிஸ்ட்ட விட்டாங்க. ஆனா அப்படி விடக்கூடாது. செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க வந்து வெளியிடணும். செப்பரேட் ரேங்க் லிஸ்ட்ட வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணணும். எதுக்காகன்னா 10, 11, 12, 13, 15 இந்த சீரியல் நம்பர்ல உள்ள போஸ்ட்டுகளுக்காக செப்பரேட் ரேங்க் லிஸ்ட்ட வந்து என்ன பண்ணணும் அவங்க வெளியிடணும்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. காமன் ரேங்க் லிஸ்ட் சரியில்ல அப்படின்னு. ஓகேங்களா? அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 30 நாள்ல இந்த வழக்கு என்ன வருது? ஹியரிங்க்கு வருது. அத நெக்ஸ்ட் ஹியரிங்ன்னா அத அவங்க சொல்லவே இல்ல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டே ஃபார் ஃபைலிங் கவுண்டர் போஸ்ட் ஆஃப்டர் 4 வீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டே ஃபார் ஃபைலிங் கவுண்டர் போஸ்ட் ஆஃப்டர் 4 வீக்ஸ். டேட் நாட் கிவன். நெக்ஸ்ட் என்ன பண்ணல அவங்க ஹியரிங் பண்ணவே இல்ல. ஆனா அவங்களுடைய பிரேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க பிரேயர் லாஸ்ட்ல டு பாஸ் ஆன் ஆர்டர் ஆஃப் இன்டரிம் ஸ்டே ஆன் த ஆப்பரேஷன் ஆஃப் த ரேங்க் லிஸ்ட் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட். டிப்ளமோ லெவல்ல வெளியான அந்த காமன் ரேங்க் லிஸ்ட்டுக்கு ஒரு இடைக்கால தடை வந்து விடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்றாங்க பிரேயர்ல போட்டிருக்காங்க. ஆனா கோர்ட் வந்து அந்த மாரி சொன்னதாக எந்த விதமான இது வந்து இது ஏற்கனவே வெளியான நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது. இது வந்து 30/3ல 30 நாள்ல வெளியான அந்த இது இருக்கு இல்லைங்களா? அந்த இதனுடைய என்டயர் ப்ராசஸ வந்து பாஸ்றதுக்கு இடைக்கால தடை விதிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா, அதுக்கு இன்னும் வந்து பாஸ்ட்டா வந்து அவங்க வந்து எம்ஏ நோட்டீஸ் வந்து ப்ராப்பரா அறிவிக்கப்படவே இல்ல. ஸோ, நம்மளுடைய இந்த வீடியோ நோக்கம் என்ன அப்டின்னா, இது மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த வழக்கினுடைய தன்மை, இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்டின்னு தெரியாது. வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு எதுக்காக போட்டிருக்காங்க அப்டின்னா, இந்த காரணத்துக்காக போட்டிருக்காங்க. இதனால வந்து இந்த இத வந்து ஸ்டே வாங்குறாங்களா? இல்ல தெரியாது. இல்ல இந்த வழக்க வந்து இதுக்காக ஸ்டே பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் ஹோல்ட் பண்றாங்களா? இல்ல வேற ஏதாவது ஒன்றுக்கா ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்க. மீண்டும் சொல்றேன். வழக்குகள்னால டிஎம்ஏ உடைய அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர அவங்க ஹோல்டு பண்ணல. அவங்க வந்து அப்படி வழக்குகள்னால ஹோல்ட் பண்ற மாரி இருந்தா, அவங்க வெப்சைட்ல அவங்க ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. என்ன காரணத்துக்காக அவங்க வெயிட் பண்றாங்கன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒர்க் இருக்கலாம். மற்ற வேலைகள்னால என்ன பண்ணலாம், அது ஸ்லோவாகலாம். டிஎன்பிஎஸ்சில வந்து நம்ம கவுன்சிலிங் போயிட்டு வந்து உடனே அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வாங்குவோமா? முடியாது. ஒரு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கலாம் இருக்காங்க. அதான் நான் சொன்னேன். ஃபீல்டு சர்வேயர் கடந்த எக்ஸாம் எழுதி 1 கால்ஸ் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்குனாங்க. அதே மாரி தான் ஏயும். சாரி ஏஇ எக்ஸாம் எழுதி ஆஃப்டர் 1 கால்ஸ் தான் அப்பாயின்ட்மென்ட் லெட்டரே வாங்குனாங்க. அந்த ஏஇ எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. எஃப்எஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி, ஏஇயும் பாஸ் பண்ணிட்டாங்க, எஃப்எஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா விவரமா, எஃப்எஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்பறம் தான் ஏஇ போனாங்க. சில பேரு சர்வேயர் எக்ஸாம் பாஸ் ஆன ஏஇ பாஸ் ஆன ஏஇ பாஸ் ஆன உடனே எஃப்எஸ் எக்ஸாம் வேலைய விட்டுட்டு கவுன்சிலிங் போவே இல்ல. ஆனா அவங்க பரவால்ல. ஒரு நியாயமானவங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சில பேரு, ஏஇ எக்ஸாம் பாஸ் ஆகி, எஃப்எஸ் எக்ஸாம் பாஸ் ஆனாலும் அவங்க என்ன பண்ட்டாங்க, ஏஇ அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வர வரைக்கும் இதுல வேல பார்ப்போம்ன்ட்டு, இத கன்டின்யூ பண்ட்டாங்க. சர்வேயரா. அவங்க 1 இயர் வேலை செஞ்சாங்க. சர்வேயரா. அப்புறம் ஏஇ ஆர்டரும் மாறிட்டாங்க. ஆனாலும் அப்படிலாம் ஹிஸ்டரி இருக்கு. அதனால கவுன்சிலிங் முடிஞ்ச அடுத்த நாளே போஸ்டிங் போடுவாங்களாங்கிறதுங்கிறது வாய்ப்பு கம்மி தான். ஸோ வந்து யாரோ என்னமோ சொல்றாங்கன்ட்டு, நீங்க யாரும் என்ன பண்ண தேவையில்ல, ஃபீல் பண்ண தேவையில்ல. அதாவது கோர்ட் வந்து ஒரு எக்ஸாமுடைய ப்ராசஸ ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அத ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இங்க எப்படி டிஎன்பிஎஸ்சி சொன்னாங்க இல்லையா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும், வந்த பின்னால தான் கோடிங் இன்ஸ்பெக்டருடைய
பிசிக்கல் சிவியும், கவுன்சிலிங் வைப்போம்னு. அதே மாரி இவங்க போட்டு போட்டு போறாங்கன்னா, இப்ப கஷ்டமா இருக்கு அவங்கள. சிம்பிளா முடிஞ்சுல்ல. உச்சநீதிமன்ற தீர்வு உச்சநீதிமன்றத்தில பல்வேறு வழக்குகள் வந்து இருக்கறனால, இந்த வேலைவாய்ப்பு ப்ராசஸ் நாங்க என்ன பண்றோம், ஹோல்டு பண்ணோம்னு சொல்லிருவாங்க. ஆனா அப்படி சொல்லவே இல்ல. இல்ல, இல்ல சொல்ல மாட்டாங்க சிலதெல்லாம் அப்டின்னாங்க. அப்புறம் எப்படி சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு சொன்னாங்க அவங்க? சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து வழக்குகள்னால ரிசல்ட் வெளிவரலன்னு இவங்க தானே வெளியிட்டாங்க வெப்சைட்ல. அத மட்டும் எப்படி சொன்னாங்க? யாரோ ஒருத்தன் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவான், அத கேட்கக்கூடாது. யார் சொன்னாலும் அதுக்கு ப்ராப்பரா என்ன வேணும்? நம்மகிட்ட ஆதாரம் கேட்கணும். அப்ப இந்த வீடியோ வந்து மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. எதுல? இந்த எம்.ஏ.எஸ் மேல. அத சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. இத பார்த்துக்கங்க. டவுட்னா என்ட்ட கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு உங்களுடைய எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.